வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் ஒரு நாளும் ஒரு வழிபாட்டு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தைப்பூச பெருவிழாவை பற்றினது தான். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூச பெருவிழாவாக உலகம் முழுவதிலிருந்தும் கொண்டாடப்படுது. இது முருக பக்தரால் கோலாகலமாக கொண்டாடப்படுது. தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டிங்கன்னா எப்படிப்பட்ட துன்பம் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது கண்டிப்பாக நிறைவேறும். முருகனுக்கு மிக உன்னதமான விரதங்களில் ஒன்று தான் இந்த தைப்பூச விரதம். முருக வழிபாட்டில் மிக முக்கியமானதும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. அன்னை பராசக்தியிடமிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கின தினம் அப்படின்றது தான் இந்த பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய தைப்பூச திருநாள். முருகப்பெருமான அருளை வேண்டி தைப்பூச திருநாளை முன்னிட்டு சில பேர் 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள் அப்படின்னு கணக்கு பண்ணி விரதம் இருப்பாங்க. நீங்கள் அப்படி கடைப்பிடிச்சிட்டு வந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் கடைப்பிடிச்சாலும் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். பூர்வ ஜென்மம் புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி தைப்பூசம் விரதம் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி தலைக்கு குளித்து முதல்ல குலதெய்வத்தை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க. அடுத்தது காலையில் நல்ல நேரத்தில் முருகனை பூக்களால் அலங்காரம் பண்ணி நெய் தீபம் ஏற்றி விரதத்தை ஆரம்பிங்க. மாலையில் ஷட்கோல கோலமிட்டு 6 நெய் தீபம் ஏற்றி பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு. வேல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட பால், பன்னீர், சந்தனம், இளநீர், தண்ணீர் போன்றவற்றை வச்சு அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. ஓம் சரவணபவாய நமக அப்படின்னு 108 முறை சிவப்பு நிற மலர்களால், முக்கியமாக செவ்வரளி பூ இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்பவே பலன் கொடுக்கும். தேன், தினை மாவு, சர்க்கரை பொங்கல், பால் பாயசம், தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு இவற்றில் ஏதாவது ஒன்று வச்சு, முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் தீபாராதனை காமிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இதோடு கூட வேல்மாறல், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். முருகன் கோயிலுக்கு பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். செருப்பு அணியாமல் பால் கொண்டு போகிறது ரொம்பவே சிறந்தது. முழு உபவாசமாக இருந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மாலை நேரத்தில் உணவு சாப்பிட்றது நல்லது. தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிட்டு கூட விரதம் நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சமைக்காத உணவு அப்படின்னா உப்பு இல்லாத எளிய உணவை எடுத்துக்கலாம். தண்ணி ஆனால் மறக்காமல் குடிக்கணும். அதை மட்டும் குடிக்காமல் இருக்காதீங்க. சில பேர் மாலை போட்டிருப்பாங்க. மாலை போடாமல் கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுங்க. கண்டிப்பாக இந்த தைப்பூசம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தைப்பூசத்தன்னைக்கு முருகருக்கு எப்படி விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பார்த்து அதே மாதிரியே விரதம் இருங்க. முருகன் உங்களுக்கு பூரண அருள் தருவார். பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.